அதுவும் 3 வாட்டி வேறு ஹார்ன் அடித்தேன். 3 வாட்டி ஹார்ன் அடித்தேன், அதை எடுக்கவே இல்லை. இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு 5 பாக்ஸ் எடுத்தாச்சு. 5 பாக்ஸ் தள்ளவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. 5 பாக்ஸ் எடுத்தாச்சு, எடுத்துகிட்டு வாங்க போவோம். உள்ளே வந்து என்னமோ நட்ஸ்லாம் இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட ஒரு காலம்லேருந்து ஒரு 10 காலி பண்ணிட்டேன். வாங்க அடுத்து என்னன்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம தொண்டை கொஞ்சம் சரி இருக்காது, ஏன்னா நேற்றுலேருந்து கொஞ்சம் கோல்டு. முதலாளி நேற்று கொஞ்சம் ஜாமானை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ள வைக்க சொன்னார். அதனால் நமக்கு வந்து கோல்டு, சரியான கோல்டு. காலம் வந்து சரியான உடம்பு ஒன்றும் சரியில்லை, அப்படியே சளி பிடிச்சி, ஜுரம் இல்லை, ஆனால் வந்து சளி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரியாக மண்டெல்லாம் அப்படி இங்கேயும் வலிக்குது. நம்ம முதலாளியும் ஜாமானம் கொடுத்துருக்காரு திங்கிறதுக்கு தான், தெரியுதா? இது ஃபுல்லாக திங்கிறதுக்கு தான். நான் இப்போ நான் மார்க்கெட்டு போனேன், அதனால் தண்ணி எடுத்து சொன்னார் நம்ம முதலாளி, வாட்டுக்கான அதை எடுத்து வந்தேன். இது ஃபுல்லாகவே திங்கிறதுக்கு தான். உங்களுக்கு வந்து என்னென்ன டீட்டெயில்ன்ட்டு நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபுல்லாக தான் நைட்டு கொடுத்தாரு. வாங்க போகலாம். கிளார் அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வீடியோ எடுக்கல. அதனால தான் இந்த பக்கம் சூரியன் மறையிற பக்கம் வந்து நம்ம பின்பக்கமாக இருந்து வீடியோ எடுக்கிறோம். நம்ம போயிட்டு இப்போ ஒரு மசாலா சாய் பக்கத்தில் உள்ள கடையில் ஒரு மசாலா சாய் ஒன்று குடிச்சிட்டு, இப்போ பார்த்தீங்களா வாய்ஸாக ஒரு மாதிரி இருக்குல்ல, மசாலா சாய் ஒன்று குடிச்சிட்டு அப்படியே ஏதாச்சும் சாப்பாடு இருந்தால் வாங்கிட்டு வருவோம். அப்படி இல்லைன்னா ரூமில் செஞ்சு சாப்பிடுவோம், மேகி செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ சரியான சளி பிடிச்சிட்டு காலம்லாம் எந்திரிக்கவே முடியல, அதேமாரி எந்த வேலையும் செய்ய முடியல. அப்படி யா எங்கே வராங்க இப்போ இண்டிகேட்டர் போடாமே அப்படியே வராங்க. எனக்கு இருக்கிற கடுப்புக்கு இண்டிகேட்டர் போடாதெல்லாம் இறங்கி பிடிச்ச இண்டிகேட்டர்லாம் உடச்சிடலாம் போல இருக்கு. இது எதுக்குடா காருக்காரன் வச்சிருக்கான் அப்படின்ட்டு கேட்கலாம் போல இருக்கு, அவ்வளோ கடுப்பாகுது. இந்த பக்கம் வராப்புல வந்துட்டு இந்த பக்கம் ஒரு தெரு மாரி இருக்கு, அந்த தெரு போறதுக்கு நான் பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன். 3 ட்ராக் இது பின்னாடி வந்துட்டு அப்படியே திருப்பி போடு டோஜி, அதான் அந்த காரு. என்னத்த சொல்ல, செல்லை ஒன்று வச்சுட்டு கையில் நோண்டிக்கிட்டு அப்படியே இருக்காப்புல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் வந்து நம்ம செல்லை பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் முன்னாடி என்ன வருது, பின்னாடி என்ன வருது, எத்தாப்புல என்ன வருது, இந்த இடத்துல பிரேக் அடித்தா நம்ம இடிச்சிட்டு வாங்கிங்களா, எல்லாமே கனெக்ட் பண்ணி செல்லு பார்க்குறது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் செல்லு பார்க்குறது வந்து பார்க்கக்கூடாதான். நான் வந்து இந்த கீழே ரொம்ப கீழே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ரோட்டில் சின்ன ரோடு தான், கடைக்கு போகிற ரோடு. அதனால மெயின் ரோட்லாம் செல்லு பார்க்க ரொம்ப டேஞ்சர், நான் எடுக்கவே மாட்டேன் மெயின் ரோட்டில். இதெல்லாம் வந்து தெருனா சும்மா சின்ன தெரு, பக்கத்தில் பில்டிங் தெரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம், டீயை குடிச்சிட்டு பார்ப்போம். பாய். மசாலா டீ குடிக்கலான்னு பார்த்தா, ஆனால் வந்து ஷாப்பு க்ளோஸாக இருக்குது. வாங்க வேறு ஏதாச்சும் டீயை போய் குடிச்சிட்டு மறுபடியும் வரும். ஒரு வழியாக நம்ம குருநாதா மாலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கனால எல்லாமே நம்ம ஜாமான் வாங்குற மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம iOS 18 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் செல்லில் கொஞ்சம் மாற்றம்லாம் நிறையா இருக்குது. அதை நான் அப்புறமா சொல்கிறேன், எழுதி வச்சு தான் சொல்லணும். அதை நிறையா மாற்றம் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அப்டேட் ஆகிட்டு, ஆனால் ஒரு 10 நிமிஷம் கூட கிடையாது, ஒரு 7 நிமிஷத்தில் அப்டேட் ஆகிட்டு நல்லா தான் இருக்குது. ஒரு வழியாக இதை நான் வந்து 5 பாக்ஸ் எடுத்தாச்சு. 5 பாக்ஸ் தள்ளவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. 5 பாக்ஸ் எடுத்தாச்சு, எடுத்துகிட்டு வாங்க போவோம். நம்ம ஒரு பக்கம் இழுக்கிறோம், அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஐயோ சரியான வெயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். 330 ஒரு பாட்டில் அளவு. அதேமாரி 5 20, அதேமாரி ஒரு 200 பாட்டில்லாம் கணக்கு பண்ணி வச்சுங்க. பண்ணி எத்தனை லிட்டருன்ட்டு பார்த்துங்க. சரியான வெயிட்டு இது. அதுக்கு மேலே வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், 5க்கு மேலே வைக்க முடியாது. அவனே அந்தாண்ட பில்லில் கவர் போட்டு கொடுப்பார்ல, அவரே அந்தாண்ட தான் வச்சுருக்காரு. அதை அப்போ என்னன்னு தெரியல. இதில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு, எப்படி இருக்கானு பாருங்க. நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிக்கணும். என்ன அந்த சம்பவம்னா, நான் வந்து தண்ணி கேனுக்கு ட்ராலி எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, நல்லா நோட் பண்ணிங்க. நான் தண்ணி கேனுக்கு பெரிய ட்ராலி எடுத்துகிட்டு வரேன். அங்கே வேலை செய்கிற ஆள்கிட்ட நான் கேட்குறேன், ஏன்னா ஒன்று தான் இருக்கா இல்லை வேறு இருக்கா அப்படின்னு நான் கேட்குறான். இல்லை உள்ளே இருக்கு, எடுத்துகிட்டு ஒன்று வெயிட் பண்ண அப்படின்னா. அவன் வந்து அப்போ தான் வேற ஒரு தண்ணி கேனை அடிக்கிட்டு இருந்தான். உடனே வந்து சவுதியாலா இல்லை எந்த கண்ட்ரி என்னன்னு தெரியல, முடியெல்லாம் ஒரு மாதிரி வச்சுருந்தாரு. நான் வச்சிருந்த ட்ராலியை பிடுங்குறாரு. நான் அந்த ட்ராலி விட்டு கொஞ்சம் அந்தாண்ட போயிருந்தேன். உடனே இதை பிடுங்குறாரு. அவர் சின்னதாக எடுத்து வந்தார் தள்ளிட்டு. உடனே இதை வந்து அதை வந்து பிடுங்குறாரு.
என்ன பண்ணுங்கிற நான் எடுத்து வந்ததுக்குன்னா நீ எடுத்து வந்தியா, ஏன் எடுத்து வந்தா, எங்கே எடுத்து வந்தா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, யோ நான் தான் ஏன் எடுத்து வந்தேன் அப்படின்னு அப்படியே முறைச்சி நம்மள பார்க்குறாரு. கொஞ்சம் ஏமாந்தானா போதும் போலக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி எடுத்தாச்சு. வாங்க, குரல் சரியில்லைன்ட்டு எதுவும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, நம்ம அடுத்து என்னான்னு பார்ப்போம். இன்னைக்கு டியூட்டி இருக்குமா என்னன்னு தெரியல. வேற சரியான இது வேறு குளிராக வேற இருக்கு, பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம ரூம் போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த என்னென்ன இருக்கு என்னான்ட்டு எது எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, பாய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதலாளி நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்னு காமிக்கிறவாங்க. ஒரே வேர்வையாக இருக்குது பார்த்தீங்களா. முதல்ல வந்து இந்த கவரில் நீங்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே அசந்துருவீங்க இல்லை, நான் அசந்துட்டேன் தெரியுதா. எல்லாமே வந்து பால் ஸ்வீட்டு, எல்லாமே மில்க்கு, எல்லாமே ஃபுல்லாக நெய் தான் அதிகம். மேலே வந்து இந்த பச்சை பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இது பாதாம். உள்ளே வந்து என்னமோ நட்ஸ்லாம் இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட ஒரு காலம்லேருந்து ஒரு 10 காலி பண்ணிட்டேன். வாங்க அடுத்து என்னென்னு பார்ப்போம். இது என்னென்னா வந்து இது ஒரு மாதிரியான கேக்கு, நம்ம ஊரில் ப்ளம் கேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸு ஃபுல்லாகவே இது ஒன்று வந்திருக்கு. இதை நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, இது என்னென்னு பார்ப்போம் சாப்பிட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வெங்காயம் பொரிச்சது. இது நல்லாயிருக்கும், சும்மா திங்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பொரிச்சது ஃபுல்லாகவே. இது நைட்டு கொஞ்சோண்டு லைட்டாக ஒரே ஒரு இது டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. இதுவா அடுத்தது காமிக்கிறவங்க. இது வந்து ஒரு மாதிரியான பரோட்டா. ஆமாம், பரோட்டா தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இது நான் இன்னும் பிரித்து சாப்பிடல. இது ஒரு மாதிரி பரோட்டா. வா, அடுத்து வந்து இது சமோலின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக, ஒரு கவரு ஃபுல்லாக இருக்குது. ஊற்று ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெயிலில் அந்த வண்டியை தள்ளிட்டு வந்தது அவ்வளோ இருக்குது பயங்கரமாக. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதலாளி நமக்காக எவ்வளோ கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஆனால் அவ்வளோ ஜாமான் உள்ளே எடுத்து வச்சேன். நல்ல சரியான ஜாமான். ஒரு டாடாஸ், நம்ம ஊரில் இருக்கும்ல டாடாஸில் கொஞ்சம் பெரிய வண்டி. நம்ம தோஸ்த் அளவுக்கு ஃபுல்லாக ஜாமான். அவர் அண்ணன் இங்கேருந்து வெளியூர்லேருந்து வந்திருந்தார் போலக்கு. அந்த ஜாமான் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சேன். அதில் தான் சளியாக எனக்கு பிடிச்சிக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா, பாய். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா அதே பில்டிங்க்கு கேரிஃபோருக்கு போகிறோம். பட் ஆனால் ஜாமான் வாங்க போகிறது கிடையாது. நம்ம முதலாளி அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி மாடல் அமைச்சிருக்காங்க, அந்தமாரி மாடல் வாங்க போகிறோம். ஆனால் வந்து அந்த மாடலில் ரேட்டு வந்து 169 ரியால் போட்டிருக்கு. ஆனால் நம்மள்கிட்ட பனிப்பெண் கொடுத்தது வந்து 120 ரியால் தான் கொடுத்துருக்கு. 170ன்னு வச்சிங்களா, பாக்கி 50 ரியால் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒருவேளை வந்து நம்ம மலாலி கார்டை யூஸ் பண்ணிக்கணுமா இல்லை என்னன்னு தெரியல. போய் பார்ப்போம், அங்கே ரேட்டு கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியல. போய் பார்த்துட்டு பாக்கி காசு எடுத்துக்கலாமா வேணாமா என்னன்னு கேட்டுப்போம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அங்கே போயிட்டு போய் பார்ப்போம். அதுவும் 3 வாட்டி வேறு ஹார்ன் அடித்தேன். 3 வாட்டி ஹார்ன் அடித்தேன், அதை எடுக்கவே இல்லை. இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி வாங்க, நம்ம உள்ளே போய்ட்டு மால் உள்ளே போய்ட்டு என்ன பார்ப்போம். அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரும். சோஃபாலாம் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு. ஃபர்னிச்சர், சோஃபா, மிரர்லாம் நல்லா அழகாக இருக்குல்ல. நம்ம சரிங்களா, நம்ம முன்னாடி அன்றைக்கிறேன். ஆனால் கிளியராக இருக்கா, ஆனால் லைட்டிங் இல்லை, எல்லாமே ஃபுல்லாக சோஃபா தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், iOS 18 என்னென்ன சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிருக்குன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அது என்னென்ன ஆகிருக்குன்னா, கேமராவில் வந்து முன்னாடி 5 செகண்ட் தான் வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து 5 செகண்ட் வரைக்கும் நம்ம டைமிங் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து மேலே இது நம்ம ஒய்ஃபை இந்த அப்புறம் டவரு, ப்ளூடூத் இதெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. அதில் வந்து பாட்டு வைக்கிறது அதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து கேலரி ஃபோட்டோஸில் வந்து நம்ம வந்து இயரு, மந்த்து அப்படி இதெல்லாம் வரும். அது கீழே நிறையா ஃபோல்டாக வருது. இயரில் தனியாக வருது, அப்புறம் வந்து ஃபோட்டோவில் தனியாக வருது, அப்புறம் இன்றைக்கி எடுத்து தனியாக வருது. அதேமாதிரி நிறையா வருது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஃப்ளாஷ் லைட் இருக்குல்ல, அதை நம்ம வந்து பவரை வந்து அதிகப்படுத்திக்கலாம், அப்படியே ஸ்லோப்படுத்திக்கலாம், அப்படியே வார்மாக வச்சுக்கலாம், கொஞ்சம் பிரைட்டாக வச்சுக்கலாம், அந்தமாரி வருது.
அப்புறம் இன்னொன்று, ஆனால் நம்ம செல்லில் அது வரல, பட் ப்ரோட்டீன் ப்ரோ 14 ப்ரோ மேக்ஸு 15 ப்ரோ மேக்ஸ்லாம் வருது. அது எப்படின்னா அந்த ஃப்ளாஷ் லைட் இருக்குல்ல, அது வந்து நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி இப்படி மாற்றிக்கலாமா, அந்த எப்படி சொல்கிறது டிகிரி. இப்போ வந்து ஒரு 30 டிகிரி வேணும், 40 டிகிரி, 90 டிகிரி வேணும், 108 டிகிரி வேணும், இப்படி ஃபோக்கஸ் லைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அப்படியே வரல. நமக்கு அப்படியே வந்தீங்கன்னா லைட்டு டிம் பிரைட் அப்படி தான் வந்துச்சு. அப்புறம் வந்து இந்த லாக் பட்டனும் இந்த வால்யூம் பட்டன் இருக்குல்ல இந்த பக்கம், அது அமுத்தும் போது நம்ம டிஸ்பிளே அப்படியே அந்த டிஸ்பிளே குத்துற மாரியே அப்படி ஒரு ஃபீலிங் வருது. உள்ளே பார்த்தா அமுக்கிற மாதிரி இருக்கும், அந்தமாரி ஒரு ஃபீலிங் வருது. அப்புறம் என்ன, கேலரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆப்பெல்லாம் வந்து நம்ம அப்படியே தொட்டு ஆண்ட்ராய்டு மாதிரி எங்கேயாச்சும் நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து அந்த சைடில் சின்ன சின்ன ஃபோட்டோ நம்ம வந்து எப்போதுமே லாக் பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ணணும்னு சின்ன கட்டடமாக ஒரு ஃபோட்டோ வரும்ல, அது வந்து நம்ம பெருசாக வச்சுக்கலாம், சின்னதாக வச்சுக்கலாம். அது ஒன்று. அப்புறம் என்ன, இன்னொன்று மெயினாக சொல்லாமல் வந்துட்டேன். கால் ரெக்கார்டிங் வருதுன்னு சொன்னாங்க, ஆனால் நான் யூஸ் பண்ணதில்லை. அதேமாதிரி வந்து வீடியோ எடுக்கும்போது நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி அது பாஸ் பண்ணுறது கிடையாது, இப்போ நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த நேரத்தில் வீடியோ வேணும் அப்படின்னா திருப்பியும் இது பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம். ஒன்று அப்படியே ரெக்கார்ட் ஆகுது. ஆனால் அதே இதில் வந்து வீடியோ ஓடிட்டே இருக்கும்போது டக்கு பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். வேறு நம்ம ஃபோனோட அந்த சைஸ் இருக்குல்ல, ஆப் சைஸ், சின்ன சின்ன ஆப்லாம் இருக்குமா, கேலரி, ஃபோட்டோ, செட்டிங்ஸ்லாம், அதை வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். அதை நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கலராக மாற்றிக்கலாம், இல்லை பிரைட்டாக வச்சுக்கலாம், டார்க்காக வச்சுக்கலாம், அந்தமாரி இருக்குது. அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிற மாரி இருந்தீங்கன்னா, அப்டேட் 18 இருந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 18.1.1 என்னது வந்து அப்டேட் ஆகிருந்துச்சு. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் 7 நிமிஷம் தான் இருக்கும், உடனே அப்டேட் ஆகிட்டு அப்படியே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி ஆனாக வந்துச்சு. ஆனால் அப்டேட் பண்ணும்போது எப்போதுமே ஃபோனை வந்து ஃபுல் சார்ஜ் போட்டுங்க. ஒய்ஃபையில் அன்லிமிட்டட் ஒய்ஃபையில் அப்டேட் பண்ணிங்க, ஓகேவா? ஓகே, நமக்கு இதோடு நமக்கு வேலை முடிஞ்சிட்டு, டியூட்டி முடிஞ்சிட்டு. நமக்கு அப்படியே கோல்டு அப்படியே தான் இருக்குது, பட்டு சரியாக வர மாதிரி தெரியல. பார்ப்போம், நாளைக்கு தான் மாத்திரை வாங்கி போடலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு வச்சு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.